கைஸ், வெல்கம் டு மூன் vlog. இன்றைக்கி நம்ம எப்படி கீரை கறி வைக்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, நான் இன்றைக்கி கீரை கறி வைக்க புளிச்சக்கீரையும் பாயாமும் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் பருப்பு தண்ணியில் போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கத்திரிக்காய், அதுக்கப்புறம் கிழங்கு, வெங்காயம், அப்புறம் ஒரு 4-5 ஊசி மிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சம் பட்டை மிளகா, அப்புறம் 4-5 பல் பூண்டு, அப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் இது பேர் என்னது, கடுகு தாளிப்பு, அப்புறம் உப்பு, அப்புறம் புளி, அதுக்கப்புறம் அவ்வளோதான். இதுதான் நம்ம சமைக்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம கீரையெல்லாம் ஆய போகிறோம். சுத்தமாக ஆஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஆஞ்சி வச்ச கீரையை இப்போ ஒரு 4-5 வாட்டி தண்ணியில் போட்டு நல்லா அலசி போடுறோம். ஏன்னா அதில் மண், பூச்சி அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ உப்பு போட்டு நல்லா அலசிக்கோங்க. ஸ்பெஷலி வீட்டில் சின்ன சின்ன பிள்ளைங்க இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா கேர்ஃபுல்லாக அலசிக்கோங்க. ஏன்னா நிறைய பாய்சனான அந்த பூச்சிலாம் இருக்கும்ல, அதனால தான். ஓகே, நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கிற திங்ஸ் எல்லாம் வெட்ட போகிறோம் எப்பயும் போல். போயிட்டு வா, பத்திரமா போ, சட்டை போட்டு போங்கம்மா. இந்த ஜாமானை போட்டு கொதிக்க வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு பானை வேணும். ஸோ பானையை சுத்தமாக அலசி அதில் நம்ம வெட்டி வச்சிருந்த ஜாமான்லாம் போட போகிறோம். எப்பயுமே அடுப்பை தட்டாதீங்க, ஏன்னா பானை சுடாச்சுன்னா கீரைலாம் கருகிரும். அப்படியே பாட்டு பாடிக்கிட்டே எல்லா திங்ஸையும் எடுத்து போட்டுட்டு வெங்காயம், அப்புறம் கத்திரிக்காய், அதுக்கு மேலே ஊற வச்ச பருப்பு, ஊசி மிளகா எல்லாத்தையும் போட்டு அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு அதில் கொஞ்சம் உப்பு கலந்து ஸோ மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஃப்ளேம் கொஞ்சம் சின்னதாகவே வச்சுக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு நார்மலாக நான் கீரைக்கறி வச்சேன்னா உருளைக்கிழங்கையும் அப்புறம் இக்கன் பிளீஸ் இருக்குல்ல, அதை பொரித்து அந்த கறியோடு நான் மிக்ஸ் பண்ணி விட்டுருவேன். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி சாப்பிட பிடிக்கும். ஆனால் உங்களுக்கு அந்த மாதிரி பிடிக்காதுன்னா நீங்கள் செய்ய வேண்டாம். ஓகே, இந்த மாதிரி வீட்டில் யாராச்சும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா ஒரே குத்து. இல்லை, கொலை பண்ணணும்னு நினச்சேன். இவ்வளோ ஸ்வீட்னு எனக்கு தெரியாது. கொஞ்ச நேரம் கீரை நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த கீரை கடையிறதுக்கு மொத்தம் தட்டும் எடுத்து வச்சுக்கணும். ஓகே, கீரை நல்லா வெந்துருச்சு. அப்படி உங்களுக்கு டபுள் கன்ஃபார்ம் என்ன நீங்கள் தொட்டு பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அந்த கீரையை தண்ணியிலேருந்து எடுத்து வடித்தட்டில் போட போகிறோம். இப்படி நல்லா வடித்தட்டிட்டு இப்போ மத்து வச்சு நம்ம அந்த கீரையை கடைய போகிறோம். உயிர் கொடுத்து இந்த வீடியோ நான் செஞ்சுருக்கேன். தயவு செஞ்சு லைக்ஸ் போட்டு போங்க. நீங்களே பாருங்கள் எப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்த சிந்து இப்படி ஆயிட்டேன். வேர்வை சிந்தி உழைக்கிறேன் நான். அப்படியே லைட்டாக பேட்ரி லோ ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் கிவ் அப் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி சிஸ்டர்ஸ் நம்மளுக்கு ஆப்பிள் பாயெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. இதை எடுத்து அதில் போட்டுடலாமா? ஓகே,
கம்ப்ளைண்ட் எடுத்து அரைச்சிடுவா. ஸோ த கன்க்ளூஷன் இஸ் இன்னும் கீரையை நம்ம நல்லா வேக வச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் த நகட். இப்போ என் தம்பி எனக்கு பர்கர்லாம் ஊட்டுறான். ஏன்னா அவங்களுக்கு தெரியுது எனக்கு கஷ்டப்பட்டு சமைக்கிறேன்னு. டிப்ரெஷன் லெவல் ப்ரோ மேக்ஸ். இப்போ நீங்கள் பார்ப்பீங்க சிந்துவை. கடைசியில் முடியாமல் அலுவலக கட்டுறதுக்கே போயிட்டுங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ஹார்ட். எனக்கு தெரிஞ்சு இது நான் கடிச்சு எடுக்கிறதுக்கட்டையும் இதெல்லாம் வந்து என்னோடய பூஸ்ட். ஓகே, ஃபைனலி நம்ம எல்லாத்தையுமே கடிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. அது வந்து இந்த ஒரு லுக்கில் தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நெக்ஸ்ட்டு ஒரு பானையை வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி நம்ம வெட்டி வச்சுங்கள பட்டை மிளகா, அந்த கருவேத்தாளிப்பு, அந்த கருவேப்பிலை எல்லாமே போட்டு தாளிக்க போகிறோம். தாளித்து அதை எடுத்து இதில் ஊற்ற போகிறோம். இந்த வீடியோ போட வேண்டியது நினச்சேன், பட் என் பேபி க்யூட்டாக பேசியிருக்கேன், அதான் போட்டேன். ஓகே, நான் சொன்னல நெத்திலி அப்புறம் அந்த கிழங்கெல்லாம் பொரிப்பேன்னு பொரித்து நம்ம அந்த கறியோடு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, ஃபைனலி என்னோடய கறியோட லுக் இப்படி தான் இருந்துச்சு. உண்மையிலே நல்லா இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் சமைச்சு என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.